அனைவருக்கும் வணக்கம். இந்திய ஒன்றியத்தில் மாநிலங்களை அரவணைத்து அவர்களின் தேவைகளை உணர்ந்து செயல்படுவதில் தோல்வியடைந்துள்ள ஒன்றிய பாஜக அரசு இன்றைக்கு சர்வதேச அளவில் வெளியுறவு கொள்கை என்கிற விஷயத்திலும் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்னும் விமர்சனங்கள் எழுந்துள்ளது. மேற்காசிய போர் சூழல் காரணமாக இந்தியாவில் நிலவி வரும் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டு பிரச்சனையை ஒன்றிய அரசு சரியாக கையாள்கிறதா எனும் கேள்வி நாட்டின் குடிமகன்களில் ஒருவனாக எனக்கும் எழுகிறது. ஏற்கனவே டெல்லியில் தங்களது கட்சியை அடமானம் வைத்துவிட்ட அதிமுக தலைமை பொதுநலன் என்பதையே மறந்து தங்களுடைய எஜமானர்களின் மனதை குளிர வைக்கவே முயற்சி செய்கிறார்கள். அதனால்தான் தங்களது உரிமைகளை பற்றியே பேச துணியாத அவர்கள் வெளியுறவு கொள்கையை பற்றியும் தெரியாமல் கேஸ் சிலிண்டர் விஷயத்தில் மாநில அரசை நோக்கி காற்றில் கத்தி சண்டை போடுகிறார்கள். ஆனால் மார்ச் 10ஆம் தேதியே தமிழ்நாடு அரசின் சார்பில் உயர் அலுவலர்களோடு அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்தியது. இந்த விவகாரத்தில் விரைந்து தீர்வை காண பிரதமருக்கு கடிதம் எழுதியது. மக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் என விழிப்புணர்வை ஏற்படுத்தியதோடு ஒன்றிய அரசின் நடவடிக்கைகளுக்கு தமிழ்நாடு அரசு துணையாக இருக்கும் என உறுதியளித்தது. எரிவாயு தட்டுப்பாட்டை சமாளிக்க 8 விதமான முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டது என பொறுப்போடு செயல்பட்டவர் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள். இதற்கு பிறகும் ஒன்றிய பாஜக அரசு பாராமுகத்துடன் அலட்சியமாக இந்த விவகாரத்தை அணுகியதால் தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் தமிழ்நாடு முழுவதும் மார்ச் 15ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அதே போல நாடாளுமன்ற வளாகத்திலும் நமது கூட்டணி கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இப்படி மாநில அரசின் மூலமாகவும் கழகத்தின் மூலமாகவும் என்றைக்குமே மக்கள் நலன் மீது அக்கறை கொண்டு அனைத்து வகையிலும் செயலாற்றுகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இதற்கு பிறகும் எரிவாயு தட்டுப்பாட்டை சமாளிக்க ஒன்றிய அரசு எந்த முனைப்பும் காட்டவில்லை. ஆனால் மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என பீதியை கிளப்பியுள்ளார் பிரதமர் அவர்கள். இத்தனைக்கும் பொறுப்பான ஒன்றிய பாஜக அரசு என்ன செய்கிறது என்கிற மக்களின் கேள்விக்கு பதில் கிடைக்குமா? எரிவாயு தட்டுப்பாடு தீர்க்கப்படுமா? எளிய குடிமக்களின் இந்த கேள்விகளுக்கு ஒன்றிய அரசு பதிலளிக்க வேண்டும். அல்லது குறைந்தபட்சம் தங்களது டெல்லி எஜமானர்களிடம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டு சொல்ல வேண்டும். நன்றி.